இவ்வளோ காஸ்ட்லியான இந்த தைலத்தை கொண்டு வந்து இந்த பர்ஃப்யூமை அவர் மேலே ஊற்றுனதுக்கு இதை நீ விற்று ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே என்று சொல்லி அங்கே அவங்கெல்லாம் பேசுகிறதை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, மார்க்கு 14வது அதிகாரம் 8வது வசனத்திலே, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இது ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்து இருக்கின்ற வீடை அறிந்து கொண்டு அந்த வீட்டுக்குள்ளாக வராங்க. வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மற்றவங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, ஆனால் இந்த அம்மா கையில் ஒரு விலையேற பெற்ற தைலத்தை கொண்டு வந்து அதை உடைச்சி அந்த தைலத்தை இயேசு கிறிஸ்துவின் சிரசின் மேலே ஊற்றுறாங்க. ஊற்றின பிறகு அங்கே ஃபுல்லாக அந்த நறுமணம் வருகின்றது. அதை பார்த்து மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ காஸ்ட்லியான இந்த தைலத்தை கொண்டு வந்து இந்த பர்ஃப்யூமை அவர் மேலே ஊற்றுனதுக்கு இதை நீ விற்று ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே என்று சொல்லி அங்கே அவங்கெல்லாம் பேசுகிறதை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொல்லி. அவள் ஒரு அடையாளமாக செய்கின்றாள், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் முந்திக் கொண்டாள் என்று சொல்லி. நான் மரிப்பதற்கு ஒரு தீர்க்கதரிசியை போல இந்த அம்மா அந்த காரியத்தை செய்கிறாங்க. அதற்கு பிறகு அவர் சொல்றாரு, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த அம்மாவை நினைவு கூறுவாங்க என்று சொல்லி. ஒரு ஸ்திரீ என்று சொல்லும் பொழுது எப்பொழுதுமே வேதாகமத்திலே அந்த இடத்திலே நம்மை வைத்து நம்மை பார்த்து கொள்ள வேண்டும், நம்மை பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும். அந்த போல இன்னைக்கு உங்களால் இயன்றத இந்த லெந்து காலங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டு இருக்கின்றோமா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறாரு, உன்னால இயன்றது எவ்வளவோ இருக்கு, அதை நீ செய்யறியா? இந்த சிறுவர்களுக்கு என்ன செய்யறோ அது எனக்கே செய்கிறது போல ஆச்சு. நாம கடவுளுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி ஆலயத்துக்கு சென்று நாம் சிலை வழிபாடு பண்ணுறது இல்லைங்க. நாம் இங்கே இருக்கிற நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஸ்பெயினிலிருந்து புறப்பட்டு இந்தியாவிற்கு வந்து அங்கே தமிழ் தெரியாத அவர் தரங்கம்பாடியிலே இறங்கி தமிழ் கற்றுக்கொண்டு, அதுவும் பீச்சு மணலில் கையில் எழுதி கையில் ரத்தம் வர தமிழை கற்றுக்கொண்டு இந்த வேதாகமத்தை மொழிபெயர்த்த ஸ்ரீகன் பால்க் அவர்களை நினைவு கூற வேண்டும். இந்த வேதாகமத்தை அவர் மொழிபெயர்க்காமல் போயிருப்பாரே ஆனால் இது நமக்கு கிடைத்திருக்காது. எவ்வளோ பேர் தங்களுடைய மொழிகளிலே இன்னமும் கூட வேதாகமம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இன்றைக்கு நமக்கு இந்த வேதாகமம் கிடைத்திருக்குன்னா அவர் தன்னாலே இயன்றதை அவர் புறப்பட்டு வந்து செய்து நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மால் முடிந்ததை இயன்றதை நம்ம செஞ்சிருக்கோமா? இன்னைக்கு சிந்திக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். இயன்றதை செய்வோம், கர்த்தருக்கு மகிமையை கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களால் இயன்றதை நாங்கள் எப்பொழுதும் செய்து உம்மை மகிமைப்படுத்த எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வணைந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.